பார்த்தாலும் கிண்டல், அப்பா அம்மாவை பார்த்தாலும் கிண்டல், ஜாலியா இருப்பான் நம்ம பையன். மத்தவெல்லாம் சோகமா இருப்பான் இவன் பண்ற சேட்டையில. பயங்கரமான ஆளுங்க. அன்னைக்கு ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு 3வது படிக்கிறான். தம்பி ஏதாவது ஒரு ரைம் சொல்றா அப்படின்னு. ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லிட்டான்னு கேட்டான். நல்லா சொல்றா கண்ணா அப்படின்னு. ஜானி ஜானி எஸ் பாப்பா, சைட் அடிக்கலாம் வா பாப்பா, சப்ப ஃபிகர் நோ பாப்பா, சுமாரான ஃபிகர் ஓகேப்பா, சூப்பர் ஃபிகர் ஹா 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 அப்படிங்க. நீலாம் விளங்குவியா நீலாம்? ஏன்னா இன்னைக்கு பசங்களோட நிலைமை அப்படிதான் இருக்கு. ஒரு பையன்ட்டையும் ஒன்னும் பேசவே முடியல. அன்னைக்கு ஒரு பையனை எழுப்பி கிளாஸ்ல சொன்னேன், சார் தம்பி பாரதியார் மனைவியுடன் சென்றார், இதை கேள்வி வாக்கியமா மாற்றுன்னு. அதுக்கு அவன் எழுதுறான், பாரதி யார் மனைவியுடன் சென்றார்? எனக்குலாம் அதிர்ச்சியா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் கிளாஸ்ல பாதி நேரம். அன்னைக்கு ஒருத்தன் எழுப்பி சொன்னேன், தம்பி ஜாலியன் வாலாபாக் தெரியுமான்னு. அந்த கொட்டப்பாக்கு தெரியும். அது என்ன சார் ஜாலியன் வாலாபாக்கு? நல்லா டேஸ்டா இருக்குமாங்கிறான். படத்தோட பாதிப்பு ஒரு சமுதாயத்தில் வந்து நிறைய இருக்கும். இப்ப சிவாஜி படம் வந்து சார், அவ நாட்டுல பண்ற சேட்டை தாங்க முடியல நம்மளால. சத்ரபதி சிவாஜி பத்தி எனக்கு பாடம் எடுத்துட்டு, தம்பி இந்த சத்ரபதி சிவாஜியோட அம்மா அப்பா யாருன்னு கேட்டேன். வடிவுக்கரசி மணிவண்ணங்கிறான். இன்னொருத்த நல்லா படிக்கிறப்ப ஏன்டா ஃபெயில் ஆயிருக்கேன், நல்லா படிப்பிட ஏன்டா ஃபெயில் ஆன என்ன? ஏன் சார் வருத்தப்படுறீங்க? வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, பழகுங்க சார், பழகுங்க, 2 நாள் பழகுங்க, பிடிச்சிருந்தா பாஸ் மார்க் போடுங்க, இல்லைன்னா டாஸ் மார்க்கு அனுப்புங்க. என்ன ஒன்னும் சொல்ல முடியல சார். அன்னைக்கு நான் இன்னொரு பையன் 8 மார்க் எடுத்துட்டு, சார் 8 மார்க் சார் அப்படின்னு அடிச்சுனா தெரியுமா? 80 மார்க் டபுள் டிஜிட்ல எடுத்திருக்கான். நீ என்னடா 8 மார்க் எடுத்துட்டு பெருமைங்கிறான். சார் பண்ணீங்க தான் டபுள் டிஜிட்ல வாங்கும், சிங்கிள் டிஜிட்ல வாங்குங்கிறான். சிங்கிள் டிஜிட்ல வாங்குமா? எடுத்ததுக்கு இவனுக்கு காரணம் வேற பாருங்க. எப்படியாவது யோசிச்சு எதையாவது கோத்து விட்டுறான் நம்மால். அன்னைக்கு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், எல்லாம் சிவாஜிங்கிறாங்களே தம்பி, ரஜினியோட சிவாஜி படம் பாத்தியான்னு. ரஜினியோட பார்க்கல சார், தனியா தான் பார்த்தேன். ஒன்னும் சொல்ல முடியல சார். பசங்களை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வச்சுங்களேன், குடும்பத்தில் இருக்கிற நகைச்சுவை மாதிரி மதன் பாப் சார், சிட்டி பாப் சார் நாங்க பேசுறப்ப நடுவில் ஜோக் சொன்னாங்கன்னா குடும்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா குடும்பத்துல தான் வந்து நிறைய நகைச்சுவை களங்களே இருக்கு. ஒன்னும் சொல்லவே முடியாது. ஜட்ஜி கேட்டிருக்காரு ஒரு ஆள்கிட்ட, அந்த ஆள் மனைவி வந்து விஷம் வச்சு கொள்ள பார்த்திருக்கான். ஜட்ஜி கேட்டிருக்காரு, டேய் ஏன்டா அவன் பொண்டாட்டியை விஷம் வச்சு கொள்ள பார்த்த? அவன் மட்டும் என்ன ரசம் வச்சு கொள்ள பார்த்தா? சில பொம்பளைங்க அவ்வளவு கொடுமையா சமைக்குது வீட்டுல. ஆம்பளையால் படுற அவஸ்தையெல்லாம் தாங்க முடியாது சில வீட்டுல எல்லாம். ஒரு புருஷன் கேட்டிருக்கான் பொண்டாட்டிட்ட, ஏண்டி கோமதி நான் செத்து போயிட்டா நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு இருக்கான். இவ சொல்லியிருக்கா, நான் என் தங்கச்சியோட இருந்துக்குவேங்க அப்படின்னு இருக்கா. இவ கேட்டிருக்கா மறுபடியும் புருஷனை பார்த்து, நான் செத்து போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இவன் சொல்லியிருக்கான், நானும் தங்கச்சியோட இருந்துக்கொண்டி. பயங்கரமான ஆள் சார். இப்படியே சில பேர் தெரியுமா நம்ம நாட்டுல விளங்காம போறதுனே சில பேர் தெரியுமா. ஒருத்தர் என் ஃப்ரெண்டு சொன்னாரு, என் பொண்டாட்டி தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிறா மகேஷ் அப்படின்னாரு. அப்படி என்ன தொட்டீங்க? என்ன அவ தங்கச்சிய கொஞ்சுவாளா அப்படின்னா 2 பேர் பேசிட்டு இருந்தான். என் பொண்டாட்டி எது செஞ்சாலும் வந்து என்ன செஞ்சாலும் குறுக்க நிக்கிறா அப்படின்னு இருக்காரு ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், பேசாம லாரி ஓட்டி பாருங்களேன், குறுக்க நிக்கிறானான்னு பாப்போம் அப்படின்னு. சில பேர் முட்டாள்தனமா சில காரியம் செய்வான். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, மகேஷ் நேற்று ராத்திரி எங்க வீட்டுக்குள்ள பூந்து திருட எல்லாத்தையும் திருடிவிட்டான் அப்படின்னாரு. என்ன நீங்க தான் துப்பாக்கி வச்சிருக்கீங்களே, பயன்படுத்திருக்கலாம்ல அப்படின்னு. நல்ல வேளை அதை ஒளிச்சு வச்சுட்டேன், இல்லைன்னா அதையும் எடுத்துருப்பான்னா. விளங்குவானா? துப்பாக்கி ஒளிச்சு வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் நீ. இந்த மாதிரி விளங்காம போறதுக்கு நாட்டுல நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதற்கான சிரிப்பதற்கான நிறைய களங்கள் வந்து நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. அந்த பொண்ணு பார்க்க போறப்ப வந்து ஆம்பளைங்க பல விஷயம் பண்ணுவான். பொண்ணு பார்க்க போறப்ப பொண்டாட்டி கேட்டிருக்கா முதல் இரவுல, ஏங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப நீங்க என்னங்க நினைச்சீங்க? இவன் சொல்லியிருக்கான், தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைச்சேன், அன்னைக்கு பண்ண தப்பு இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு இருக்கான். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரே ஒரு பத்திரிகையினால என்னோட லைஃபே வீணா போச்சுன்னாரு. அப்படி என்ன பத்திரிகை அப்படின்னு? என்னோட கல்யாண பத்திரிகை. என்னைக்கு அதை அடிச்சாங்களோ அன்னிலிருந்து இளவு எனக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா. பயங்கரமா ஆளுங்க. ஒருத்தர் சொன்னாரு, மகேஷ் நீ வந்து கல்யாணம் ஆகல, உனக்கு வந்து அனுபவம் கம்மி, காதலி தர கிக்குக்கும் மனைவி தர கிக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாரு. தெரியல என்ன அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, காதலி கண்ணால தருவா, மனைவி காலால தருவான்னாரு. ஏகப்பட்ட அடிபட்டு இருப்பான் போல இருக்கு. ஒருத்தர் சொன்னார், பயங்கரமான பிசினஸ் மேன், அவர் சொன்னார், மகேஷ் எனக்கு பிசினஸ்னா உயிர் மாதிரி, என் பொண்டாட்டி மாதிரி என்னோட பிசினஸ் அப்படின்னாரு. அவ்வளவு லவ் பண்றீங்களான்னு கேட்டேன். இல்ல அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன். அவன் வேதனை அவனுக்கு. இந்த மாதிரி நிறைய சிரிங்க. சிரிக்கிற மனிதன் தான் சிறந்த மனிதன். நான் முதலே சொன்ன மாதிரி நல்லா சிரிங்க. வாழ்க்கையில நம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இருந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட
செயலையும் நம்மளால செய்து முடிச்சிட முடியும். 1953ஆம் ஆண்டு மே மாசம் 23ஆம் தேதி எட்மண்ட் ஹிலாரி எவரெஸ்டுடைய சிகரத்தை அடைஞ்சார். அவர் அதுக்கு முன்னாடி பல முறை முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டார். 1952 வருஷத்துல அவர் என்கரேஜ் பண்றதுக்கு, அவருடைய ஊக்குவிக்கும் விதமாக ஒரு கூட்டம் நடத்தினாங்க. எட்மண்ட் ஹிலாரி மேடைக்கு ஏறாரு. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துறாங்க, அடுத்தறையாவது ஹிலாரி ஜெயிச்சிடணும் அப்படின்னு. மேடை ஏறணும், பின்னாடி வந்து அந்த எவரெஸ்ட் சிகரத்துடைய போட்டோ அவங்க வச்சிருந்திருக்காங்க, அந்த புகைப்படம். எட்மண்ட் ஹிலாரி ஏறிட்டு அந்த புகைப்படத்தை பார்த்து சொல்லியிருக்காரு, ஏய் சிகரமே, இந்த முறை நீ என்னை தோற்கடித்து விட்டாய். நிச்சயம் அடுத்த முறை நான் உன்னை தோற்கடிப்பேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய வளர்ச்சி நின்று விட்டது, என்னுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்று சொன்னார். தன்னம்பிக்கை என்கிற தாரக மந்திரத்தை வாழ்க்கையிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட சிகரமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எத்தனையோ பேரு எவ்வளவோ விமர்சனத்தை இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லிட்டு இருந்தாலும் கூட, தன்னம்பிக்கை என்கிற ஒரே ஒரு விஷயத்தை எங்களுடைய இயக்குனரும் எங்களுடைய குழுவினரும் எங்களுடைய நடுவர்களும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டோம். உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அவர்களுடைய உறவினர்களாக, சகோதரர்களாக எங்களை பாராட்டுகிறார்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.